ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பற்றின ஒரு சம்பவம் வந்துட்டு ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. அதாவது ஒரு குறும்படம் சொல்லலாம். அந்த குறும்படத்தை வந்துட்டு போட்டு எல்லாருமே வந்து ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படி பார்த்தீங்கன்னா, சாச்சனா இந்த வாரம் நாமினேஷன்ஸில் வரும்போதே ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பாங்க, ஐயோ இந்த வாரம் நான் வராமல் இருக்கலாம்னு நினச்சேன், கடைசியில் வந்துட்டேனே அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்போயே அவங்களுக்கு தோணி இருக்கும், ஒரு வேளை நான் போயிடுவணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எவிக்ஷனுக்கு முன்னாடி இரவு தூங்குறதுக்கு முன்னாடி எல்லாருக்கிட்டையும் கேட்குறாங்க, நான் போனால் இந்த வீட்டில் யாராவது அழுவாங்களா அப்படின்னு. தர்ஷிகா வந்துட்டு நீலாம் போனால் யாரும் அழமாட்டாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் பெட்டில் படுத்திருக்காரு. அங்கே போகிறாங்க. நீ அழுவியா சொல்லு, நான் போனால் நீ அழுவியா அப்படின்னா ஒரு 3 பேர் அழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் நீ அழுவியா சொல்லு அப்படின் போது அவர் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. உடனே முத்துக்குமரனுக்கு ஒரு முத்தத்தை கொடுத்துட்டு அப்படியே போகிறாங்க. இந்த வீடியோ வந்துட்டு இப்போ வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க நம்மளுடைய முத்து ரசிகர்கள். அதாவது போகிறதுக்கு முன்னாடி அவங்களுக்கே தெரிஞ்சிருக்கு, அதனால தான் வந்து முத்துக்குமரனுக்கு முத்தத்தை கொடுத்துட்டு போயிருக்காங்க பரிசா. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நம்ம தான் என்ன தான் வந்துட்டு முத்துக்குமரனுக்கு தீங்கோ இல்லை வன்மத்தை கக்கியோ இவருக்கு தெரியாமல் நிறைய வேலைகளாக பண்ணியிருக்கோம். பட் எனக்கு வந்து ஒரு உண்மையான அன்பை கொடுத்த ஒரு ஜீவன் அப்படின்னா அது கண்டிப்பாக முத்துக்குமரன் அப்படின்ற விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சதுனால அதை கொடுத்தாங்களா, இல்லை போகிறதுக்கு முன்னாடி எமோஷனில் கொடுத்தாங்களா, இல்லை போகிறதுக்கு முன்னாடி இந்த ஒரு விஷயத்தை பண்ணால் நல்லாயிருக்குன்னு நினச்சாங்களா, ஏதோ ஒரு விஷயம். ஆனால் இந்த விஷயம் பண்ணது இப்போ வந்து கண்டிப்பாக ஒரு எமோஷனல் பிரேக்கிங்காக தான் இருக்குது. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இந்த 2 பேரோட நட்பு, முத்துக்குமரன் சாச்சனா, இவங்களோட நட்பை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த பாசத்தை எப்படி பார்க்குறீங்க? 2 பேரில் யார் ரொம்ப உண்மையாக இருந்தாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.